ஒரு இளைஞன் வேலை தேடி சென்னை வரான். சென்னை வந்து அவனுக்கு வந்து கையில் காசு இல்லை. திரைப்படத்துறையில் சேர்ந்து நான் பெரிய ஆளான ஒரு இளைஞர் வரான். அவன் சொல்கிறான், என் உயிரை காப்பாற்றுறதே அம்மா உணவு ஒன்று சார். எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் நல திட்டங்கள் செஞ்சாலும் அதை ஒரு ரூபாய்க்கு கூட விளம்பரம் கொடுக்க தெரியாத கட்சி அதிமுக. ஒன்றுமே செய்யாமல் அதை 10,000 கோடி விளம்பரம் கொடுக்குற கட்சி தான் திமுக. இவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு விளம்பரம் கொடுக்க தெரியாது சார். தினத்தந்தியில் இன்னைக்கு ஒரு பக்கம் விளம்பரம் தரணும், 35 லட்சம் ரூபாய் தரணும். இட்லி எவ்வளோ? ₹1. விளம்பர தொகை எவ்வளோ? 35 லட்சம் ரூபாய். ஆனால் நாங்கள் விளம்பரம் ஆட்சி இல்லைங்க. இவங்க கீழடியில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. கீழடியில் ஆராய்ச்சி பண்ணிட்டு திராவிட மொழி குடும்பம் அப்படிம்பாங்க. யாரா திராவிடம் அப்படின்னு கேட்டால் இப்போ வரைக்கும் பதில் இல்லை. என்ன மேடையில் ஏறாருன்னா பல லட்சம் பேர் இளைஞர்கள் ஒன்னா கூடி நிற்கிறாங்க, ஒரு பைசா காசு கொடுக்காம. ஓட்டு வருதா சார்? திமுகவும் அதிமுகவும் இவங்க தான் உண்மையிலே ஏ டீம் அண்ட் பி டீம். எங்களை பொறுத்த முடியும். யாருக்கு ஏ டீம் பி டீம்? அது 2 பேரும் ஏ டீம் பி டீம். நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க. அது நாம் தமிழர் பேசினாரு, எங்க கட்சி தொண்டர் யாராவது குடிச்சிட்டு கூட்டத்துக்கு வரானா சார்? பல கட்சியில் தலைவரே குடிச்சிட்டு தான் சார் வரான். வீடியோவே இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசும் செய்யாத சாதனையாக 4.25 ஆண்டு காலத்தில் இந்த அரசு கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. மாநிலத்தில் போறலாம், தமிழ்நாட்டில் படிக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் கல்வியின் வளமும் கட்டமைப்பு தான் அதுக்கு முக்கியமான காரணம். அடுத்தவங்களோட சாதனையில கூச்சமே இல்லாமல் ஸ்டிக்கர் ஓட்டல திமுக அடிச்சு யாருமே முடியாது. இன்று உயர்கல்வியில் இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்த பிறகு ஆச்சா? இல்லையே. எடப்பாடி ஆட்சி காலத்தில் 52 விழுக்காடு போயாச்சு. 2011 ஆட்சி ஆரம்பிக்கும் 34 விழுக்காடு, ஆட்சி முடிக்கும் 52 விழுக்காடு. மத்திய அரசு என்னதான் வந்துட்டு முயற்சி செஞ்சாலும் இந்திய இங்க திணிக்க முடியாம இருக்குன்னா அதுக்கு காரணம் இளைஞர்கள் தான். மாணவர்கள் அரசியல் பேசுவதிலிருந்து விலக்கி வைத்து மாணவர்களுக்கு அரசியல் பாடங்கள் கற்பிப்பதை நிறுத்திவிட்டு மாணவர்களுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மடிகணினி கொடுக்குறோம், 1000 ரூபாய் பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. ஒரு முதல்வர் வராரு, அந்த கான்வாய்க்கு எதிர்த்தா மாதிரி கூட நின்றுக்கிட்டு தாவை காக்கூடிய காமிச்சுக்கிட்டு அவ்வளோ தைரியமா நிற்கிறாங்க இளைஞர்கள். வேற ஒரு படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் போயிட்டு அங்கேயும் தாவே காண்ற வார்த்தைகள் தான் பேச பொருளாக மாறுது. நீங்க கட்சி ஆரம்பிச்சு எந்த மக்கள் பிரச்சனை ரோடுக்கு வந்து போராடி இருக்கீங்க? உங்ககிட்ட தாங்க போலீஸும் மக்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்க ரோடுக்கு வந்து போராட மத்திய அரசை கண்டித்து ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம், ஒரு நாட்டு மக்களை குரல் கொடுத்திருப்பீங்களா? விர்ச்சுவல் வாரியர் சார் எல்லாருமே வந்து ஆன்லைன்ல இருப்பாங்க. எஸ்ஐஆர் சார்பாக தமிழகம் ஃபுல்லா அனைத்து மாவட்டத்திலையும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆனோடனே முதல்ல குரல் கொடுத்து அறிக்கை விட்டதும் விஜயண்ணா தான். 18 ஆண்டுலேருந்து 40 வரைக்கும் தான் இளைஞர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்டீங்கன்னாக்கா 65 வயசு இருக்கிற ஒரு இளைஞர் தான். பையனுக்கு விட்டு கொடுக்குற வரைக்கும் இளைஞராக உட்காந்துருப்பார். அடுத்து இன்பநீதிக்காக வெயிட் பண்ணுவார். அவர் 65-70 வயசு வரைக்கும் இளைஞர் தலைவராக இருப்பார். யார் சிறந்த போதை தலைவர் அப்படின்னு ஒரு டாபிக் வச்சிங்கன்னா அதில் வேணா சில பேர் வந்து முன்னாடி நிற்பாங்க. அதுக்கு வேணா அவங்களோட ஓட்டு போகுமே ஒழிய எங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனமே என்னன்னா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலங்கிறாங்க. ஆனா ஒரு சீட்டு கூட இந்த ஜெயிக்காத நாம் தமிழ் கட்சி தான் ஒவ்வொரு தேர்தலிலும் இளைஞர்களுடைய அத்தனை கவனங்களையும் பெற்று 1% 3%, 3% 4%, 6%, இன்னைக்கு 8.2% வாங்கி 2% பண்றேன், 8% பண்றேன், 4% பண்றேன் அப்படின்லாம் கணக்கில் வராது. இதுல யார் 8 யார் 4? இல்லை, நான் பொதுவாக தான் சொல்றேன். நான் சொல்றது பொதுவாக தான் சொல்றேன், நான் யாருமே சொல்ல. அவர் பேசும்போது வந்துட்டு ரசிகர் மன்றத்தை சந்தித்து ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்கலாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து நிக்கல. டிவிகே மாநாட்டில் தான் அதிகமாக துண்டு கிடக்கு, செருப்பு கிடக்கு, மிதிச்சு கொள்றாங்க, அந்த அளவுக்கு கிடக்குது. இளைஞர்களை அரசியல் வயப்படுத்தின முதல் தலைவராக எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல இருக்கிறது வந்து விஜயண்ணாவை தான் நான் பார்க்கிறேன். சலுகைகளுக்கு நான் எதிரானவன் அல்லன்னு திரு விஜய் அவர்கள் பேச. இல்லை, அதுதான். அது வந்து நாங்கள் சொல்றது வந்து இலவசத்துக்கும் சலுகைக்கும் வித்தியாசம் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். சொல் பெரிது நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்கின்றோம். இளம் தலைமுறையினரை கவரக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் யார்? இது தேர்தல் காலம். 2026க்கான அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் நமக்கு வர இருக்கு. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சராக வர இருக்கக்கூடியவர்கள் இளம் தலைமுறையினர் யாரை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சமீபத்தில் வெளியான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் கூட இதை பேஸ் பண்ணி ஒரு சில முடிவுகளை அறிவிச்சிருந்தாங்க. அப்படி பார்க்க வேண்டி இருக்கிறதா? திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா என்று பொதுவாக ஒரு 4 முனை போட்டி இருப்பதாக பொதுவான ஒரு கருத்து நிலவுகிறது. இல்லை, திமுக கூட்டணி தான், அதிமுக கூட்டணி தான் என்று இருமுனை போட்டி இருப்பதாக 2 பக்கமும் சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் இளம் தலைமுறையினர் யாரை தங்களது முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க நினைக்கிறாங்க? அதுதான் நம்ம இன்னைக்கான ஒரு பேசுவதற்கான பொருள். ஏன் இந்த பொருள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, 2026 எலெக்ஷன் வந்து வழக்கமான தேர்தல்கள் இல்லாமல் இளம் தலைமுறையினர் அதிக அளவுக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கிய செய்தி. அடுத்ததாக திரு விஜய் அவர்கள் வந்து அதிகமான அளவிற்கு இளம் தலைமுறையினர் கவர்ந்திருக்கிறார் என்று ஒரு செய்தி இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரைக்கு பார்த்தோமே என்றால், ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் வந்து புதுமை பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்,
தமிழ் புதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதெல்லாம் மாணவ மாணவியர்களுக்கான உதவிக்கரம் நீட்டக்கூடிய திட்டமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக என்ன சொல்கிறது? நாங்கள் தான் மாணவர்களுக்கு அதிகமான மடிக்கணினிகளை வழங்கி அவர்களுக்கான அறிவாற்றலை பெருக்குவதற்கான வழிகளை செய்திருக்கிறோம் என்று சொல்கிறது. நாம் தமிழரை பொறுத்தவரை என்ன சொல்கிறார் என்றால், எங்களுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு, தமிழ் தேசம் என்ற கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு எங்களை நோக்கி மாணவர்கள் வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி 4 விதமான இளம் தலைமுறையினரை ஈர்க்கக்கூடிய சக்தியாக யார் இருக்கிறார்கள்? அதுதான் பேசக்கூடிய கருப்பொருள். அதுதான் சொல் பெரிதில் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். 4 விருந்தினர்கள் நமக்கு இந்த நிகழ்வை பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். திமுகவிலிருந்து திரு சைதை சாதிக், அதிமுகவிலிருந்து திரு கோவை சத்யன், நாம் தமிழர் கட்சியிலிருந்து டாக்டர் கார்த்திகேயன், டிவிகே சார்பில் பேசுறதுக்கு திரு காமேஷ். 4 நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இப்போ முதல்ல திரு சைதை சாதிக் அவர்கள் இப்போ திமுகவிலிருந்து பேசக்கூடியதற்காக அவர் பேச போகிறார். திமுக சார்பில் பேசுவதற்காக திரு சைதை சாதிக் அவர்களை அழைக்கின்றேன். இளம் தலைமுறையினரை கவர்ந்த முதல்வர் வேட்பாளர் யார்? வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இளைய தலைமுறையை கவர்ந்த முதல்வர் வேட்பாளர் யார் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு என பேச அழைத்தமைக்காக நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கூடியிருக்கிற உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றை எடுத்து பார்க்குற போதெல்லாம் அரசியல் களத்தில் குறிப்பாக 80க்கு பிறகு, இன்னும் ஆண்டு வாரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 77 எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு, குறிப்பாக 1980 திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்த பிறகு, அதனுடைய தலைவராக இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு இளைஞரணி அமைப்புக்கு பொறுப்பேற்ற பிறகு, தமிழ்நாட்டில் 35 ஆண்டு காலமாக இளைஞர்கள் ஈர்க்கக்கூடிய ஒரே சக்தி மிக்க தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறார், இருக்கப் போகிறார் என்பதை இங்கு ஆணித்தரமாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். கால சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், கவர்ச்சிகள் அலைவீசி இருக்கலாம், மதத்தை கொண்டு வந்து முன்னிறுத்தி இருக்கலாம், ஜாதியின் பெயரால் ஓட்டு கேட்டிருக்கலாம், மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்டிருக்கலாம், சினிமாவை காண்பித்திருக்கலாம். ஆனால் இளைஞர்கள் கூட்டம் என்று சொன்னாலே குறிப்பாக 2 கூட்டங்கள் உண்டு. அறிவுசார் கூட்டம் என்று ஒரு கூட்டம் உண்டு, அல்லது எதுவுமே தெரியாமல் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற கருத்து தெரிவிக்கிற கூட்டங்கள் உண்டு, சினிமாவை பார்த்து மாயையில் இருக்கிற கூட்டங்கள் உண்டு, ஜாதிய ரீதியாக அமைப்பில் இருக்கிற கூட்டங்கள் உண்டு. ஆனால் எந்த இளைஞர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், எப்பேற்பட்ட இளைஞர்கள் விரும்பலாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாட்டின் நிலைமையை, நாட்டின் பாதுகாப்பை, கலாச்சாரத்தை, மொழியை, வளத்தை, படிப்பை, கல்வியை, மேம்பாட்டை எந்த இளைஞன் விரும்புகிறானோ அந்த இளைஞன் எந்த முதல்வரை விரும்புகிறான் என்பதான் இங்கே பார்க்க வேண்டும். பொதுவாக எல்லாரும் இளைஞரை எடுத்துக்க முடியாது. அதனால தான் 4 ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். அதான் பொதுவாக எல்லா இளைஞரும் எடுத்துக்க முடியாது. இளைஞர்னா எல்லாரும் இளைஞராக இருக்கலாம். 20 வயசுலேருந்து 35 வயசு இளைஞராக, 40 வயசு இளைஞராக கணக்கில் இருக்கலாம். ஆனால் அந்த இளைஞருடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கிறது, அந்த இளைஞர் நாட்டை பற்றி என்ன யோசிக்கிறான், அந்த இளைஞன், அந்த இளைஞி அந்த மொழியை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி, நாட்டின் பண்பாடை பற்றி என்ன யோசிக்கிறார்கள். குறிப்பாக இன்று நாம் பேசுகிற மொழி அன்னை மொழி, தாய்மொழி. ஏறத்தாழ 38 ஒரு மொழியெதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு போராட்டம், 65 ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம், 84 இந்திய எதிர்ப்பு போராட்டம், இப்பொழுதும் மறைமுகமாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தைரியமாக நம் தாய்மொழி தமிழ் மொழியை முதல் மொழியாக, முதன்மை மொழியாக, தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக பேசி கொண்டிருக்கிறோம். இது சாதாரணமாக கிடைத்ததா? பல பேருடைய உயிர் தியாகமும், பல பேருடைய தீக்குளிப்பும், பல பேருடைய விஷமருந்தியும், பல பேர் சிறைச்சாலையில் வாடியும், பல பேர் துப்பாக்கி குண்டுகள் மார்பு காட்டியும் இந்த மொழி இன்று பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டின் இளைஞர்களால் மட்டுமே நடத்தப்பட்டது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. சரி, ஆக அப்பேற்பட்ட இளைஞர்கள் தான் அவர்கள் யாரை யோசிக்கிறார்கள், அவர்கள் யாரை விரும்புகிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது. இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள், சிறந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சிறந்த 100 கல்வியில் 15 கல்விகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நம்முடைய இளைஞர்கள் தான், நம்முடைய மாணவர்கள் தான் மற்ற வெளிநாடுகளோடு போட்டி போடக்கூடிய வளர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர் தமிழ்நாட்டின் கட்டமைப்பு தான், கல்வி கட்டமைப்பு தான், கல்வி முறை தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்று சொன்னால், இப்பேற்பட்ட இளைஞர் பயின்றவர்கள் யாரை முதலமைச்சர் வேட்பாளர்னா இவர்களை தயார்படுத்தியது யார்? தயார்படுத்தியது எந்த இயக்கம்? பேச வைத்தது யார்?
இன்றைக்கி லேப்டாப் பேசுகிற போது நீங்கள் சொன்னீங்க லேப்டாப் கடந்த கால ஆட்சியில் வழங்கப்பட்டதுன்றது. நீங்கள் திராவிட இயக்க ஆட்சி எடுத்துக்கொண்டால் அது எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயலலிதாவோ எங்கள் முதலமைச்சர் தளபதி யாராக இருந்தாலும் அது திராவிட இயக்கமாக தான் பார்க்கப்பட்டது. 50 ஆண்டு உங்கள் பார்வையில் சொல்லணும்னா 50 ஆண்டுகளை திராவிட இயக்க ஆட்சிகள்ன்ட்டு. எல்லோருடைய ஆட்சியிலும் ஒன்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அது கல்விக்கு. அந்த கல்வி சரியான முறையில் பயின்றவரெல்லாம் இன்று சரியான திசையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அரசும் செய்யாத சாதனையாக இந்த 4.25 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் முதலமைச்சர் போகிற இடத்தெல்லாம் சொல்வது, எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் பேசுவது, எந்த மாணவர் அமைப்பை பார்த்தாலும் பேசுவது, யாரை சந்தித்தாலும் சொல்வது, முதலில் படியுங்கள். இந்த அரசு கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது, இந்த அரசு கல்வியை தான் ஊக்குவிக்கிறது. நீங்கள் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், லேப்டாப் திட்டமாக இருந்தாலும், மாணவருக்கு இலவச பஸ் பாஸ் திட்டமாக இருந்தாலும், அல்லது 10th + 2 மாவட்ட அளவில் முதல் 3 மதிப்பெண்கள் சிறந்த மதிப்பெண்களுக்கு செலவை அரசு ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும், இன்றைய தினம் இந்த அளவிற்கு தமிழ்நாடு வெளிநாடோடு போட்டி போடுகிறது, மாணவருடைய அறிவுத்திறனை வளர்த்திருக்கிறது. நாம் தான் எல்லோரோடும் பேசப்படுகிறோம். அல்லது அண்டை மாநிலத்தில் போகலாம் தமிழ்நாட்டில் படிக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் கல்வியின் வளமும் கட்டமைப்பு தான் அதுக்கு முக்கியமான காரணம். இவ்வளவெல்லாம் சொல்றீங்க. ஜென்சி கிட்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்களே, அவங்க உங்களை தேர்ந்தெடுப்பாங்களா? 2026 உங்களுக்கான களமா? 2020 தேர்தல் முதல்ல சொன்னேன், இந்த இளைஞர்களை 2ஆ பிரிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த குரூப்ல இவங்க இல்லை. அப்போ அதான் சொல்கிறேன், யாருக்கு மொழிப்பற்று இருக்கிறதோ, யாருக்கு இனப்பற்று இருக்கிறதோ, யாருக்கு கலாச்சாரப்பற்று இருக்கிறதோ, யாருக்கு தமிழ்நாட்டின் தொன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று யோசனை இருக்கிறதோ, யாருக்கு தான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று அக்கறை இருக்கிறதோ, யார் தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, யார் டெல்லி ஆதிக்கத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அல்லது நமக்கு தான் தமிழ்நாடு தான் சிறந்தது என்று யாருக்கு மனதில் தோன்றுகிறதோ. திரு சாதிக் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மனநிலையா தெரியலையா? இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி பசங்க இதெல்லாம் யோசிக்கிறாங்களா? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஜென்சி பசங்க நினைச்சிடாதீங்க. நான் கேட்கறது இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஜென்சி பசங்க. அதுல எல்லாருமே அப்படி இல்ல. அதான் முதல்ல சொல்லிட்டேனே, மொழியின் மீது பற்று இருக்கிறார்கள், கலாச்சாரத்தின் மீது பற்று இருக்கிறார்கள், மாநிலத்தின் மீது பற்று இருக்கிறார்கள். தன்னுடைய மாநிலம் எல்லோரும் எல்லா விதத்திலையும் வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறவன் இருக்கிறான். தான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறான். தான் குடும்பம், தன்னுடைய வீடு, நான் இருக்கிற இடம் நல்லா முன்னேறி இருக்கணும்னு நினைக்கிறான். அடிப்படை கட்டமைப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், மாசற்ற காற்று, உணவு இவையெல்லாம் தரமாக கிடைக்க வேண்டும். அறிவு சார்ந்து சிந்திக்கிற எல்லா இளைஞர்களும் தமிழ்நாட்டில் ஒரு 80% இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகிறவர்கள் ஒரு 20% இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். 20% பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. 80% இருப்பவர்கள் அறிவார்ந்து யாரை யோசிக்கிறான், யாரை ஆதரிக்கிறான், யார் பின்னால் போவான்னு சொன்னால், உங்களுக்கு உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த ஒரு தனியார் கல்லூரி நடத்திய கருத்து கணிப்பே சொன்னது, தேர்தல் களத்தில் இன்று தேர்தல் வைத்தாலும் மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த கருத்து. இளைஞர்கள் யார் முதலமைச்சரை வேட்பாளர்? இளைஞர்கள் மட்டுமே ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட முடியாது. அதே நேரத்தில் அவர்கள் சொன்னதும் ஒத்துமொட்ட இளைஞர்களும் ஒரு கட்சிக்கு இருக்குன்னு சொல்லல. இருக்கிற இளைஞர்களில் அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு அவர்கள் சொன்னார்கள். அதுல தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார், எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார், அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற மாற்றுக் கட்சி தலைவர்களும் இருக்கிறார்கள். அல்ல இளைஞர்கள் மட்டும் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட முடியுமானா இல்ல. 6 கோடி வாக்காளர்ல 1 கோடி அவங்க இருக்கலாம், மீதி 5 கோடி இருக்கிறார்கள். ஆக ஏகோபித்த ஆதரவு. இன்னைக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த 4.25 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் கல்வி வளம், வேலைவாய்ப்பு, தொழிற்சாலைகள், சுற்றுச்சூழல் இதையெல்லாம் ரசிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களே, இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய இளைஞர் இருக்கிறார்கள, இல்லை இதெல்லாம் அடைய வேண்டும் சிந்திக்கிற இளைஞர் இருக்கிறார்கள, அவர்கள் எல்லாம் நேசிக்கிற விரும்புகிற முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். ஏன்னா அறிவார்ந்து யோசித்தால், அறிவை பயன்படுத்தினால், படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கிறவங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு போகணும், நல்ல மரியாதை கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு படிக்க போகணும், அரசு உதவி கிடைக்கணும். இதை முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் படிப்பது மட்டும்தான் உங்கள் வேலை, உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய வேலைன்ட்டு அந்த லேப்டாப் தர நிகழ்ச்சியில் பேசினார் தெரியுமா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இளைஞர்கள் முன்னேற வேண்டும். அப்படி அவங்க முன்னேறனா அவங்க இளைஞர்களுக்கு தெரியாதா யார் முன்னேற்றுகிறார்கள்? நான் முதல்வன் திட்டம் யார் கொண்டு வந்தா? அதில் 47 பேர் ஐஏஎஸ்க்கு யார் பாஸ் பண்ணா? இன்னைக்கு லேப்டாப் யார் கொடுத்தா? இன்னைக்கு கல்விக்கு யார் அதிக செலவு செய்யறா? அதிக யார் கொடுத்தா? எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க எதுல? நான் முதல்வன் திட்டத்துல அப்படின்னு ஒரு கணக்கு அந்த மாணவர்கள் யோசிப்பாங்களா? இல்ல நிச்சயமா. அதாவது நான் முதல்வன் திட்டத்துல சேர்ந்து படித்தவர்களுக்கு தெரியும். ஓகே. இல்ல நான் முதல்வன் திட்டத்தை ஒன்றும் புரிதலே இல்லாம இருக்கும், தேடி பார்க்கணும்னு தெரியும். இது வரைக்கும் எந்த அரசு பணி எடுத்துக்கொண்டாலும், நான் சொல்றது ஒன்றிய அரசு பணி எது எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாட்டு இளைஞருடைய எண்ணிக்கை 0வாக தான் இருந்தது. பங்கெடுக்கலையா? பங்கெடுத்தார்கள்.
ஆனால் அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியல. ஆனால் அந்த வங்கி பணியாக இருந்தாலும், ரயில்வே பணியாக இருந்தாலும், இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருந்தாலும், துறைமுகமாக இருந்தாலும், ஏர்போர்ட்டாக இருந்தாலும், வருமான வரித்துறையாக இருந்தாலும், கேந்திர வித்யாலயா ஸ்கூலாக இருந்தாலும், எந்த ஒன்றிய அரசு பணியில் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வைத்த பரீட்சை முறையும் அவங்க கேட்ட கேள்வியும் நமக்கு செட் ஆகாமே இருந்தது. இதில் நம்ம பசங்க உள்ள போகணும், தமிழ்நாட்டு இளைஞர் உள்ள போகணும் தான் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்றிய அரசு பணியிலும் வங்கி பணியிலும் போய் கொண்டிருப்பதை நம்ம அன்றாட செய்தியாக பார்த்து கொண்டிருக்கோம். இந்த திட்டத்தின் மூலமா மட்டும் இதுல சேர்ந்தவர்கள் தனியா கோச்சிங்ல போய் பயின்று போறவங்க நம்ம கிடையாது. தனியா போய் கோச்சிங்ல போயிருந்தா கடந்த காலத்துல வந்திருக்கணுமே, வர முடியல. ஆனா இன்றைக்கு அவளுக்கு செலவு இல்லாமல் படிப்பதற்கு உதவித்தொகையும் கொடுத்து அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களை தயார்படுத்தி ஆக தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்குற இப்படி ஒரு முதலமைச்சரை இளைய தலைமுறை விரும்புமா, அல்லது கவர்ச்சியை மட்டும் காட்டிவிட்டு போகிறவரை விரும்புமா, அல்லது பொய் வாக்குறுதியை கொடுத்து விட்டு போறவர்களை விரும்புமா, அல்லது தன் வாழ்க்கையை சூனியமாக்குவோரை விரும்புமா, அல்லது தன் வாழ்க்கையில் விலைக்கேற்றி வைப்போரை இளைய தலைமை விரும்புமான்னு கேட்டால் அறிவு சார்ந்த எந்த இளைஞனும் சொல்லுவான் தன் வாழ்க்கையை விலைக்கேற்றி வைக்கிற தன் குடும்பத்தை, மொழியை, கலாச்சாரத்தை, மாநிலத்தை பாதுகாக்கிறவை தான் இளைய தலைமுறை விரும்பும். அந்த அறிவு சார்ந்த இளைய தலைமுறை விரும்புகிற தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். ரைட், நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. முதல் சுற்றை அவர் நிறைவு செஞ்சிருக்கிறாரு. நன்றி திரு சைதை சாதிக். அடுத்ததாக அஇஅதிமுகவிலிருந்து பேசுவதற்காக திரு கோவை சத்யன் அவர்கள் வருகிறார்கள். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நாளைய தமிழகமே, நாளைய இந்தியாவே, இளைஞர் பட்டாளமே, இந்த நிகழ்ச்சியை வேந்தர் தொலைக்காட்சி மூலம் கண்டு கொண்டிருக்கின்ற பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி தமிழர்களுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இளைஞர்கள் யாரை தேர்வு செய்வார்கள் அப்படிங்கிறீங்க. ஃபஸ்ட்டு இளைஞர்களுக்கு அந்த சான்ஸே கிடையாது. அரசியல் இயக்கத்தில் இருக்கவங்க அவங்க நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிம்பாங்க. இளைஞர்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க. சரி, அது தேர்வுங்கிறத விட அது அங்கீகாரம், இளைஞர்களுடைய அங்கீகாரம். அதான் அந்த தேர்வு அங்கீகாரம் யாரை பார்க்க, யாருக்கான அங்கீகாரம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும், தலைப்பு ரொம்ப தெளிவாக இருந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ களத்தில் இருப்பவர்களுடைய இந்த கட்சியினுடைய தலைவர்கள்லாம் இவர்களெல்லாம் இருக்காங்க. இது இளைஞர்கள் யாரை அங்கீகாரம் செய்ய போகிறார்கள் அப்படின்னு மேற்கோளிட்டு காட்டுவது ஜென்சி கிட்ஸு. ஜென்சி கிட்ஸ்னால் 2000க்கு அப்புறம் பிறந்த ஜென்சி கிட்ஸு. அதில் இப்போ பல பேர் முதல் முறை வாக்காளர்கள், இரண்டாம் முறை வாக்காளர்கள். இந்த முதல் முறை வாக்காளருடைய எண்ணிக்கை இந்த வரக்கூடிய தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 6 லட்சம் தான். இந்த இரண்டாம் முறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கிலேருந்து ஆரம்பித்தோம்னா அது 1 கோடி 6 லட்சம் வரைக்கும் போகுது. ஸோ இப்போ இந்த 1 கோடி என்பது மிகப்பெரிய எண்ணிக்கையாக இருப்பதால், அப்போ திரைத்துறையிலேருந்து வந்த ஒருவர் நான் இளைஞரை கவர்கிறேன் என்பவரும், திரைத்துறையிலேருந்து வந்து சினிமாவிலேருந்து வந்து அரசியல் முழுநேர அரசியலாக ஒரு 15 ஆண்டுகளும் பயணித்து கொண்டிருப்பவர்களும் சரி, இதை யார் இளைஞரை கவருவார்கள், இவருடைய கொள்கை எவ்வளோ தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத சுருக்கமாக முடிச்சிட்டோம். ஆனால் இதையும் தாண்டி சமூக கட்டமைப்பு நம்ம பார்க்கணும். படிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான், மாற்று கருத்தில்லை. படித்து முடித்து வந்த பின் வேலை வாய்ப்பு தேடுபவரும் இளைஞர் தான். வேலை வாய்ப்பு கிடைத்து ஒரு திருமணம் முடிந்து குடும்பம் அமைய பெற்று அவரும் இளைஞர் தான். நம்ம யூத்துன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அந்த இளைஞரோட வரையறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 ஆண்டுலேருந்து 40 வரைக்கும் தான் இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்டிங்கனாக்கா 65 வயசு இருக்கிற ஒரு இளைஞர் தான் இளைஞர் அணின்னு ஆரம்பிச்சது பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் யார் அதில் தலைவராக இருக்காருன்னா 65 வயசு வரைக்கும் பையனுக்கு விட்டு கொடுக்குற வரைக்கும் இளைஞராக உட்காந்துருப்பார். 65 வயசு ஆனாலும் இளைஞராக தான் இருப்பாங்க. இப்போ மாறிடுச்சு சார். அதான் இப்போ அவர் 65 வயசு வரைக்கும் அடுத்து இன்மணிதிக்காக வெயிட் பண்ணுவார். அவர் 65-70 வயசு வரைக்கும் இளைஞர் தலைவராக இருப்பார். இந்த நடவடிக்கையில் இளைஞர்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பதில் இளைஞர்கிட்டே சொல்லுவாங்க. ஒரு அடிப்படையை வந்து கல்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொன்னனால கல்வியிலேருந்து ஆரம்பிப்போம். அடுத்தவங்களோட சாதனையில் கூச்சமே இல்லாமல் ஸ்டிக்கர் ஓட்டல திமுக அடிச்சுக்க யாருமே முடியாது. இன்றைய உயர்கல்வியில் இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்த பிறகுதாச்சா? இல்லையே. எடப்பாடி ஆட்சி காலத்தில் 52 விழுக்காடு போயாச்சு. 2011 ஆட்சி ஆரம்பிக்கும் போது 34 விழுக்காடு, ஆட்சி முடிக்கும் போது 52 விழுக்காடு. கல்வியில் புரட்சி. பொன்மலச்செம்மல் வந்து மதிய ஊட்டச்சத்து உணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வரல அப்படின்னா கல்வி கற்பதற்காக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை மாறி இருக்குமா? அங்கே பல்கலைக்கழகங்கள் துவைக்கவில்லை என்றால் கல்வி புரட்சி ஏற்பட்டிருக்குமா? கல்வி புரட்சியை ஏற்படுத்திய முதல் விதை பொன்மலச்செம்மல் எங்கள் நிறுவனர் எம்ஜிஆர் போட்டது. அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா. உலக நாடுகள் யாருமே செய்ய துணியாத ஒரு திட்டம். என்ன திட்டம்? மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டம். இது வரைக்கும் 52 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம் சத்தம் இல்லாமல். அதிமுகவுக்கும் திமுக ஒரு வித்தியாசம் தான் என்னென்னா, எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் நலத்திட்டங்கள் செஞ்சாலும் அதை 1 ரூபாய்க்கு கூட விளம்பரம் கொடுக்க தெரியாத கட்சி அதிமுக. ஒன்றுமே செய்யாமல் அதை பலாயிரம் கோடிக்கு விளம்பரம் கொடுக்குற கட்சி தான் திமுக. இவ்வளோதான் வித்தியாசம். அந்த மடிக்கணினியை பெற்றோர்கள் ட்வீட் போடுறாரு. அதில் ஒருத்தர், நான் இன்றைக்கி துணை ஆசிரியராக இருக்கேன். இந்த துணை ஆசிரியராக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மடிக்கணினி எனக்கு வந்து கொடுத்ததுக்கான இது முதல் புள்ளி. நான் இன்றைக்கி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலையில் இருக்கேன். காரணம் நான் வந்து 2018 பேட்ச் 12 பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்சை நான் மடிக்கணினி வாங்கியிருக்கேன். வளர்ந்த நாடுகளே செய்ய இயலாத ஒரு திட்டம் இது.
அப்போ இது மாணவர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா ஏற்படுத்தியிருக்கு. ம். இது எல்லாத்துக்கும் மேலே உலகமே புரட்டி போட்ட ஒரு கொரோனான்னு ஒன்று பார்த்தோம். வீட்டை விட்டு வெளியிலே போக முடியல. இங்கே இருக்கிற எத்தனை பேர் கல்லூரி ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்க, செகண்ட் இயரில் இருக்கீங்க? கொரோனா பேட்ச் எத்தனை கேளுங்க. கொரோனா பேட்சே வேண்டாம். கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருக்கீங்க. ம். கொரோனான்னு தாக்கம் வரும்போது நீங்கள் வந்து 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி 11ஆம் கிளாஸ் படித்த மாணவன், அன்றைக்கி 12வது படித்த மாணவன் ஏறக்குறைய 20 லட்சம் பேர். அவங்கள கேட்டு பாருங்க அதோட தாக்கம் எப்படி இருந்தது. ஒரு ஆண்டு காலம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஆல் பாஸ் முதல்வருங்க இன்றைக்கி பொதுக்கூட்டத்தில் போகும்போது என்ன சொல்கிறாங்க, ஐயா நான் கொரோனா பேட்ச் ஆல் பாஸ் போட்டிங்களே நன்றின்னு எதுக்கு சொல்கிறாங்க? ம். அதுதான் காரணம். ஒரு மாணவனுடைய கஷ்டம் மட்டுமல்ல, அவர் பெற்றோரின் கனவு இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய முக்கியம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய மாணவருடைய பெற்றோருடைய கனவு எவ்வாறு இருக்கும்? சரி. எனக்கு பின்னாடி என் மகன் வந்து நான் செய்யாத விஷயத்தை என் மகன் செய்யணும், என் மகள் செய்யணும். எனக்கு கல்வி கிடைக்கல, இவனுக்கு கல்வி கிடைக்கணும். எனக்கு நான் இந்த வேலையில் அமைய முடியல, இவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு கனவு. அதுக்காக தானே பெற்றோர் உழைக்கிறாங்க. அப்படி அந்த பெற்றோருடைய கனவையும் சேர்த்து எந்த ஆட்சி, எந்த அதிகாரம், எந்த தலைமை நிறைவேற்றுவதுன்னு தானே முக்கியம். அதுதானே ஜென்சி கிட்ஸுக்கு ஈர்ப்போம். யார் சாதனையாளர்னு சொன்னாலும் இன்றைக்கி ஏபிஜே அப்துல் கலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கைதுங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஏன் பிடிக்கும் அவரை? ஜென்சி கிட்ஸ் பிரதர், சன்னமாக கை தூக்கிட்டு நீங்கள் அதை ஓட்டாதீங்க. எத்தனை பேருக்கு? ஏன் என்ன காரணம்? அவர் ஒரு சாதனையாளர் இல்லையா? அவரை நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறோம். இளைஞர்கள் வந்து ஜென்சி கிட்ஸில் இளைஞர்னாலே வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒருத்தரை பார்ப்போம். இவர் என்னுடைய வாழ்க்கையில் உந்துதல், இவர் இன்ஸ்பிரேஷன் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு சாதனை பண்ணியிருக்கார். சரி, எடப்பாடி பழனிசாமி அந்த சாதனை எடுத்துக்கிறதுக்கு நான் என்ன காரணம் வேணும்? அதுக்காக தான் சொல்லுங்கள். அதான் பட்டியலில் ஃபஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சு ஃபஸ்ட் ஆல் பாஸ் முதல்ல ஆரம்பிச்சிட்டா தான். ஓகே. ஏன்னா எந்த மாநிலத்திலுமே செய்யாத ஒரு விஷயத்தை செய்தது வந்து நேரடி தாக்கம்ங்கிறது அது முக்கியம். ஆனால் அந்த கொரோனாவில் உலகமே முடங்கி இருக்கும் பொழுது கூட ஆல் பாஸ் போட்டால் மட்டும் போதுமா? அந்த இளைஞன் படித்து முடிச்சோடனே வேலை வாய்ப்பு வரணும்ல. வேலை வாய்ப்புக்கு எங்கே போவான்? அதற்கான கட்டமைப்பு வேணும்ல. உட்கார்ந்த இடத்துலேருந்தே 64,000 கோடி முதலீடு வந்துச்சு 2020 ஆண்டு. இப்போ ஸ்டாலின் வந்து 5 இன்ப சுற்றுலா போயிட்டு வந்துட்டார். இங்கே அமெரிக்கா, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. எவ்வளோ முதலீடு கொண்டு வந்தான்னு கேட்டால் 35,000 கோடி வெளிநாடு போய். கொரோனா கிடையாது, உலகம் முடங்கியிருக்கல இப்போ இந்த கால சூழலில். சரி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டால் அமைச்சர் இப்படி கேட்டுறாரு, இதான் வெள்ளை அறிக்கைங்கிறார். அப்போது மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு 10 லட்சம் கோடி முதலீடுனாங்க, 35 லட்சம் நாங்கள் பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களாக சத்தம் படம் வெளியில் போயிட்டுருக்காங்க. டாட்டா பக்கத்தில் பெங்களூர் போகிறாங்க, இன்னொரு சவுத் கொரிய நிறுவனம் ஹைதராபாத் போகிறாங்க. 1.25 லட்சம் கோடி முதலீடு கூகுள் நிறுவனம். சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். 1.25 லட்சம் கோடி ஹைதராபாத்துக்கு போச்சு. இங்கே அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்து முதல்வனால முதலீடு ஈர்க்க முடியவில்லை இல்லையா? அப்போ சாதனையாளர்னு யாரை சொல்கிறோம்? யார் சொன்னதை செய்தது மட்டுமல்லாமல் சொல்லாததையும் செய்தார்களோ அவர்கள் தானே சாதனையாளர். 64,000 கோடி முதலீடு வந்த பிறகு நிறுவனம் தொடங்கப்பட்டு ஐஃபோன் என்கின்ற தொழிற்சாலை இங்கே ஆரம்பிக்கப்பட்டது எடப்பாடியார் காலத்தில். ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் ஐஃபோன் இங்கிருந்து தயாரித்து இப்போ அமெரிக்காவில் விற்பனை செய்யக்கூடிய 100 மொபைல் ஃபோனில் 80 மொபைல் ஃபோன் இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டது எடப்பாடியார். வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு வந்திருக்கும்? எல்லாத்தையும் விடுங்க சார். மருத்துவர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் ஒற்றை கையில் நீட்டை விளக்குவேன்னு சொல்லி ஒருத்தர் வீரம் பேசினார். ஆட்சி அதிகாரம் வந்து இன்னையோட 55 மாதம் முடிச்சு 2 மாதம் ஆட்சி இருக்குது. ஒற்றை கையெழுத்து போட்டால் நீட் விளக்குனார்னா கிடையாது. ஆனால் அந்த நீட்டு தேர்வை எழுதி தோல்வுற்ற ஒரு மாணவியோ ஒரு மாணவனோ தற்கொலை செஞ்சுட்டா உடனே ஓடி போய் வீட்டில் போய் பண அரசியல் பண்ணது தானே அந்த கட்சி. உடனே 10 லட்ச ரூபா எடுத்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுத்து மாணவர்கள் மத்தியில் தற்கொலையை தூண்டிய கட்சி தானே அது. பண அரசியல் பண்ணது மட்டுமல்ல, நான் ஏழ்மையில் இருக்கேன், என்னால் இது முடியலையே, ஐயோ என் பெற்றோர் கனவை நிறைவேற்ற முடியலையே, ஒரு குற்ற உணவில் உயிரை மாய்த்து கொள்கின்ற ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய நான் வந்து மருத்துவன்னு கனவில் இருக்கக்கூடிய மாணவனை தற்கொலை பண்ணோன்னே வீட்டில் போய் பண அரசியல் பண்ண கட்சி தானே. மாணவர்களை தவறாக வழி நடத்தி பொய் சொன்னவங்க மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? ஜென்சி கிட்ஸுக்கு பொய் சொன்ன பிடிக்காது சார். யார் இப்போ எத்தனை பேர் பொய் சொன்ன பிடிக்கும்? கைதுங்க. உங்கள்கிட்ட பொய் சொன்ன பிடிக்குமா? பொய் சொன்னாலும் பரவாயில்ல விட்டுருவீங்களா? ஒற்றை எழுத்து நீட்டு போகுன்னு சொன்னார்ல, விளக்கு வாங்கணும்னு சொன்னார்ல, பண்ண முடியல. ஆனால் பண அரசியல் தானே பண்ணாங்க. ஆனால் அதே கனவை வழக்காடு மன்றத்திற்கு மாணவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, யார்ட்டையுமே பொய் சொல்லக்கூடாது, 7.5% உள்ஒதுக்கீடு விட என்னவாச்சு? ஒரு ஆண்டும் 600 மாணவர்கள். யாரோட மாணவர்கள்? இங்கே விழுப்புரத்தில் ஒரு பெண் வந்து மருத்துவக் கல்லூரி சீட் சேர்ந்துட்டு போய் பேட்டி கொடுக்கும்போது பேட்டி எடுக்கிறாங்க. என்னுடைய மருத்துவ கனவு நினைவாச்சுங்க, எங்கள் அப்பா வந்து காவலாளியாக தான் வேலை பார்க்குறாரு, ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் வேலை பார்க்குறாருங்க. அவர் கனவுங்க நான் மருத்துவர் ஆகணும்னு. இன்றைக்கி நான் மருத்துவ கனவு எனக்கு நினைவாக இருக்குது. காரணம் 7.5% உள் ஒதுக்கீடு. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு நீட்டில் கொண்டு வந்தது எடப்பாடியார் அப்படின்னு. இன்னொரு மாணவன் இதேமாதிரி உங்கள் ஒரு ப்ரோக்ராமில் தான் பேசினான். நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேங்க, 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன், 2 மணி நேரம் படிப்பேன், 6 மணி நேரம் காட்டு வேலைக்கு போயிடுவேன். காட்டு வேலைக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு வருவேன் திரும்பி. எனக்கு இடைப்பட்ட காலம் ஒரு 1/2 மணி நேரம் கிடைக்கும். அப்போ நான் படிப்பேன், அப்போ நான் தூங்குவேன், திருப்பி நான் சாயங்காலம் காட்டு வேலைக்கு பார்த்தீங்களா? எல்லோரும் பார்த்துருப்பீங்கள்ல. ஒரு பெற்றோர் தன்னுடைய தாய்க்கு பொருளாதார உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு மாணவன் காட்டு வேலைக்கு போகிறான். அவன் சொல்கிறான், இன்றைக்கி நான் வந்து மருத்துவராக கனவில் இருக்கேங்க அப்படிங்கிறான். அப்போ அது எவ்வளோ பெரிய சாதனை.
அப்போ சாதனையாளர் தானே மாணவர்கள் விரும்புவார்கள், இளைஞர்கள் சாதனையாளர் தானே விரும்புவாங்க. இதெல்லாம் வந்து அடுத்ததையும் ஒன்று சொல்லிடுறேன், யூடியூபையும் ட்விட்டரையும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இதெல்லாம் தெரியுமா? அடுத்ததையும் சொல்லிடுறேன். 7.5 வயது மட்டும் இல்லை, ஒரு இளைஞன் வேலை தேடி சென்னை வரான். சென்னை வந்து அவனுக்கு வந்து கையில் காசு இல்லை. திரைப்படத்துறையில் சேர்ந்து நான் பெரிய ஆளானும் ஒரு இளைஞர் வரான். அவன் சொல்கிறான், என் உயிரை காப்பாற்றுனதே அம்மா உணவு வந்தேன் சார். 5 ரூபாவில் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் சார், 10 ரூபாவில் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் சார். அதான் சொன்னேன், பல ஆயிரம் கோடி நலத்திட்டங்கள் செய்தாலும், அதுவும் நேரடி தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் செய்தாலும் எங்களுக்கு விளம்பரம் கொடுக்க தெரியாது சார். ஒன்றுமே செய்கிறோம், 1000 கோடி விளம்பரம் கொடுக்குற தகுதி அவங்களுக்கு தான் இருக்குது. இதெல்லாம் ஜென்சி கிட்ஸுக்கு ஏன் இருக்குன்னா, ரியல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ். நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்துக்கே 10 நிமிஷம் பத்த மாட்டேங்கிறேன். 10 செகண்ட் இது எப்படி போய் அவங்களுக்கு போய் சேரும்? இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு 10 நிமிஷம் கொடுக்குறீங்க, என்ன விட்டிங்கன்னா நான் 1 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனால் நான் பேசினா 10 செகண்டில் கொண்டு போய் சொல்லணும்னா எப்படி முடியும்? ரியல் உலகில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 10 செகண்டில் கண்டிப்பாக திரைத்துறை வந்து நம்பர் 1 கிளாமரஸ் இண்டஸ்ட்ரி இந்த வேர்ல்டு என்பது திரைத்துறை. திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும், அதில் மறுக்கையில். ஆனால் வாழ்க்கைன்னு வந்ததுன்னா சினிமாவில் காட்டின மாதிரி 5 நிமிஷம் யாரும் பணக்காரன் ஆயிட முடியுமா? தம்பி நீ ஆயிருவே தம்பி, ஒரு பாட்டில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அப்படின்னு நான் வேணால் பாடுறேன், ஒரு 5 நிமிஷம் பாடுறேங்க, பணக்காரனை கேட்டு பார்க்கல முடியுமா? எடிட்டிங்கில் முடியுமா? எடிட்டிங்கில் மட்டும்தான் முடியும். அது எடிட்டிங்னால அதுக்கு செலவு பண்ணும்ல, காஸ்டியூம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணும்ல. திரை என்பது நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விஷயம். அதில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவர்களுடைய அனுபவம் வந்து கொஞ்சம் கால சூழல் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வாக்கு வதை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாக்கு வங்கி பிரேக்கப் இப்போ கொடுத்துருங்க. எதிர்பார்த்தல இருந்தீங்க 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஆவரேஜ் ஓட்டிங் பர்சன்டேஜ் 57% தான். எவ்வளோ வெயிட்டட் ஆவரேஜ் 57%. 100 பேர் வாக்களிக்கணும்னா அதில் 57 பேர் 60 பேர் தான் போய் ஓட்டு போடுறாங்க. அதில் இளைஞர்கள் எத்தனை பேர் போய் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சரி, அதனால் வாழ்க்கை வாழ்வாதாரம் இதை பற்றி அக்கறை இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெற்றோருடைய கனவை சுமக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களுக்கு போய் ஓட்டு போடுறது எல்லாமே சாதனையாளருக்கு மட்டும்தான். அந்த சாதனையாளர் பட்டியலில் முதல் ரியல் தலைவராக இருக்கிறது எடப்பாடியார், அவருக்கு தான் உழுங்குங்கிறத உறுதி. போதை இளைஞர் கையில் கல்வியை கொடுக்க வேண்டும், இளைஞர் கையில் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் இளைஞர் கையில் போதையை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கஞ்சா மெத்தப்டமைன்னு அப்படி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்றைக்குமே இளைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காது. யார் சிறந்த போதை தலைவர் அப்படின்னு ஒரு டாபிக் வச்சிங்கன்னா அதில் வேணால் சில பேர் வந்து முன்னாடி நிற்பாங்க, அதுக்கு வேணால் அவங்களோட ஓட்டு போகுமே ஒழிய உண்மையான பெற்றோருடைய கனவு இளைஞனுடைய கனவை நினைவாக்க வேண்டும், அதற்குரிய திட்டங்களை கொடுத்தது யார், அதற்கு முன்னுதாரணமாக இருந்து செயல்படுத்தியது யார் அப்படின்னா அதில் ரியல் தலைவராக எடப்பாடியார். என்றைக்கும் இளைஞர்களை கவர்ந்தவர், அது நான் சொல்கிறேன் 18 வயது 40 விழுக்காடு இளைஞரை கவர்ந்தவர். அந்த 1 கோடி 6 லட்சம் ஆல் பாஸ் முதல்வர் எடப்பாடியார் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி. முதல் சுற்று நிறைவு செஞ்சிருக்கார் திரு கோவை சத்யன், அவருக்கு நன்றி சொல்வோம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து டாக்டர் கார்த்திகேயன் வர்றார். வணக்கம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, இளைஞர்களை கவர்ந்த முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது இந்த தலைப்பாக வச்சுருக்கிறாங்க. மிகச்சிறந்த தலைப்பாக இருக்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னாக்க, இளைஞர்களை ஏன் அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த வரலாற்றை புரிந்து கொண்டீர்களானால் யார் இப்பொழுதைக்கு கவர்ந்த தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் எப்பொழுதும் அரசியல் பார்வையில் சிறந்த பார்வை கொண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் வரலாற்று ரீதியாகவே. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு ஹிந்தியை திணிச்சு நம்மளால் வந்துட்டு நம்மளை அடிமைப்படுத்த முடியலை. மத்திய அரசு என்னதான் வந்துட்டு முயற்சி செஞ்சாலும் ஹிந்தியை இங்கே திணிக்க முடியாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் இளைஞர்கள் தான். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இங்கே வந்துட்டு நடத்தி ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டுவோம், எங்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றி காட்டுவோம்னாக்க அது நிறுத்தினது இளைஞர்கள் தான். அப்படியாக நீங்கள் வந்துட்டு 30களில் நடந்த மொழி போராட்டத்திலும் சரி 60களில் நடந்த மொழி போராட்டங்களிலும் சரி இளைஞர்கள் அவ்வளவு தூரம் அரசியல் புரிதலோடு நின்று இங்கே போராடியவர்கள். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இளைஞர்களின் போராட்டத்தை மையமாக வைத்து நாங்கள் வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறோம்னு வந்த திராவிட கட்சிகள் இளைஞர்களை எல்லாம் வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு போராட்டங்களை நடத்தி விட்டீர்கள், ஆட்சி அதிகாரத்தை எங்கள் கையில் கொடுத்து விட்டீர்கள், இனி நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நீங்கள் வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை இந்த அரசியலை பற்றி பேசுவதை நிறுத்துங்க அப்படின்னாங்க. இது முதல் கட்டம். ரெண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னாக்க, மாணவர்களுக்கு உண்டான அரசியல் அப்படிங்கிறது எங்கே நடக்கும்னாக்க கல்லூரிகளில் நமக்கு வந்துட்டு போட்டிகள் நடக்கும். அரசியல் போல் அங்கே வந்துட்டு கல்லூரிகளில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் அது எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க அது வந்துட்டு கலவரமாகுது. எப்படி பாருங்கள், ஒரு நல்ல ஆளுகின்ற கட்சி, முழு அதிகாரம் கொண்ட கட்சிகள் கல்லூரிக்குள்ளே நடக்கக்கூடிய தேர்தல்களில் கலவரம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த அரசியலை நிறுத்திவிட்டார்கள். அப்போது மாணவர்கள் அரசியல் பேசுவதிலிருந்து விலக்கி வைத்து அவர்களுக்கு வந்துட்டு அந்த அரசியல் புரிதலை ஏற்படுத்துவதை நிறுத்திட்டு மாணவர்களுக்கு அரசியல் பாடங்கள் கற்பிப்பதை நிறுத்திவிட்டு மாணவர்களுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மடிகணினி கொடுக்குறோம், 1000 ரூபா பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, இப்படிங்கிறதாக இந்த இருபெரும் திராவிட கட்சிகளும் அரசியலிலிருந்து விலகிவிட்டன. ஆனால்
இப்போ இவங்க போகும்போது சொல்லிட்டு போனாங்க பாருங்க, திரையிலிருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போனாங்க பாருங்க. அண்ணன் சீமான் வரும்போது திரையிலிருந்து வந்தவர் அல்ல. ஏன்னா வந்து நிற்கும் போது மாட்டு வண்டியில் நின்று அவர் பேசுறாருன்னா எதுக்கு இருக்கிறோம் 10 பேர் தான் இருந்தான். அவர் பேசும்போது வந்துட்டு ரசிகர் மன்றத்தை சந்தித்து ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்கலாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து நிற்கலை. அவர் வந்து களத்தில் நின்னார், பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த அரசியல்லாம் சாக்கடப்பா, இதுக்குள்ளெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒதுங்கி நின்ன ஒவ்வொரு இளைஞனும் திரும்பி பார்க்குறான். இவர் பேசுறது சரியா இருக்கு, இவர் சொல்வது சரியா இருக்கிறது, இவர் எடுத்து வைக்கும் கருத்தியல் சரியா இருக்குது அப்படின்னு பார்த்த ஒவ்வொரு இளைஞனும் அரசியலை நோக்கி தேட ஆரம்பிக்கிறான். அவர் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உண்டான அரசியலை பேசுவதோடு இல்லாமல், இந்திய தேசிய அரசியலை பேசுவதோடு இல்லாமல், உலக அரசியலை இங்கே கொண்டு வந்து காமிக்கிறார். உலகம் முழுக்கும் நடக்கக்கூடிய அரசியலை இங்கே கொண்டு வந்து ஒரு சாதாரண மகனாக நின்று கொண்டு அண்ணன் சீமான் மேடை மேடையாக பேச 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 இளைஞர்களுக்கு உண்டான அரசியல் எழுச்சிங்கிறத உருவாகுது. நீங்கள் சொல்கிறீங்களா இளைஞர்களை கவருவது யாருன்னு, கவர்றதுங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் இளைஞர்களை உருவாக்குது இருக்குல்ல, ஒரு பாதையை நோக்கி ஒரு அடுத்த தலைமுறை வந்துட்டு அரசியலை நோக்கி உருவாக்குவதுன்னு இருக்குல்ல, அப்படியாக ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டு வந்து நின்றவராக அண்ணன் சீமான் இருக்கிறார். நான்லாம் அரசியல்லாம் சாக்கடப்பா, இதுக்குள்ளேயே வந்துடக்கூடாதுன்னு கிராமத்தை விட்டு ஓடி வந்தவன் நான், அரசியலுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு. ஆனால் அண்ணன் சீமான் பேசிய பேச்சு இப்படியான சாக்கடையை சுத்தம் பண்ணுறதுக்கு நீ இறங்கி சுத்தம் பண்ணலன்னா வேற எவன்டா பண்ணுவான்? அரசியல் சாக்கடையாக இருக்குது, எல்லாரும் ஊழல் லஞ்சம் இருக்குது, அந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா நல்லவன் வந்தால் தானடா முடியும். அதுதான் உங்களை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. அதுதான் அரசியலை நோக்கி இளைஞர்களை இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இன்னைக்கு 36 லட்சம் இளைஞர்களோட ஓட்டை வாங்கி 8% ஓட்டை வாங்கி நிரூபிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறி நிக்குதுனாக்க, இன்னைக்கு அண்ணன் மேடையில் ஏறும்போது 10 பேர் நின்ன மாட்டு வண்டியில் நின்று அண்ணன் பேசும்போது 10 பேர் நின்னார்கள்னா, இன்னைக்கு அண்ணன் மேடையில் ஏறாருன்னா பல லட்சம் பேர் இளைஞர்கள் ஒன்னா கூடி நிக்கிறாங்க, ஒரு பைசா காசு கொடுக்காம. ஓட்டு வருதா சார்? ஓட்டு 36 லட்சத்தை நாங்க வாங்கி நிரூபிச்சு காமிச்சிருக்கிறோம்ல. நாங்க வந்துட்டு வெறும் கூட்டத்தை காமிச்சு கொண்டு ஓட்டு வாங்காம இல்ல, ஓட்டை நிரூபிச்சு காமிச்சிருக்கிறோம். ஒரு கட்சி சொல்லுங்க, இங்க நாம் தமிழரை தவிர இந்தியா முழுக்க நீங்க தேடி பாருங்க, ஒரு கட்சி 1% வாக்கை வாங்கி விட்டது என்றால் அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று துடை தெரியப்படும், அரசியலே இல்லாமல் துடை தெரியப்படும், அல்லது கூட்டணிக்குள்ளே போய் கரைந்து போயிடும். இது 2 தான் நடந்திருக்குது இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே. ஆனால் 1.1% வாங்கி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சீட்டு கூட எங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனமே என்னன்னா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலங்கிறாங்க. ஆனால் ஒரு சீட்டு கூட இந்த ஜெயிக்காத நாம் தமிழ் கட்சி தான் ஒவ்வொரு தேர்தலிலும் இளைஞர்களுடைய அத்தனை கவனங்களையும் பெற்று 1% 3%, 3% 4%, 6%, இன்னைக்கு 8.2% வாங்கி வளர்ச்சி பாதையில் நின்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக. அதில் என்ன சிறப்புன்னு பாருங்க, ஆணுக்கு பெண் சமமாக 117 இடங்கள் ஆண்களுக்குன்னா 117 இடங்கள் பெண்களுக்கு, 20 இடம் ஆண்களுக்குன்னா 20 இடம் பெண்களுக்குன்னு சமமாக வாய்ப்பை கொடுத்து இங்கே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள், நாங்கள் தான் பெண்ணியம் பேசுவோம் அப்படின்னு சொன்ன கட்சிகள்லாம் அவர்கள் சீட்டு கொடுக்காத நேரத்தில் பெண்களுக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை வேட்பாளராக நிறுத்தினாலும் அதே அளவு ஓட்டை வாங்க முடியும். இங்கே இவர்களை நிற்க வைப்பதற்கு மனப்பான்மை இல்லையே தவிர, நிற்க வச்சாலும் ஓட்டை வாங்கி காமிக்க முடியும் நிரூபித்து காட்டின கட்சி நாம் தமிழ் கட்சி. அதே போல் அண்ணன் சைதை சாதிக் அவர்கள் பேசும்போது அவர் நாம் தமிழருக்காக பேசுகிறாரா திமுகவாக பேசுகிறாரான்னு எனக்கு ஒரு நிமிஷம் டவுட் வந்துருச்சு. ஏன்னா யாருக்கு மொழிப்பற்று அதிகமாக இருக்கிறதோ, யாருக்கு தமிழர் என்ற உணர்வு இருக்கிறதோ, யாருக்கு வந்துட்டு கலாச்சாரத்தின் மீது வந்துட்டு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் தான் வந்துட்டு இளைஞர்கள் தீர்மானிப்பார்கள்ங்கிறார். அவங்க தான் நாம் தமிழ் கட்சியை தீர்மானித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா எந்த மொழி அப்படிங்கிற கேள்வி எழுப்புங்க, இவங்க கீழடியில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, கீழடியில் ஆராய்ச்சி பண்ணிட்டு திராவிட மொழி குடும்பம் அப்படிம்பாங்க. யாரா திராவிடம் அப்படின்னு கேட்டால் இப்போ வரைக்கும் பதில் இல்லை. தமிழ் மொழி, இது தமிழர்கள், தமிழர் என்ற பாரம்பரியம், தமிழர் என்ற கலாச்சாரம், நீ திராவிடனா தமிழனா அப்படிங்கிற கேள்வி இங்க முன்னிறுத்தி 50 வருஷமா திராவிட கட்சிகள் தான் இருக்கு, கட்சியில பேர்லயே திராவிடம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் அதை எதிர்த்து நிக்கிறோம் நாங்க. அதை எதிர்த்து இங்க உடை தெரிந்து தமிழ் தேசியம் என்ற ஒரு கோட்பாட்டை நிறுவி கொள்கை ரீதியாக இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தி ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வைங்க, ஒருத்தம் கூட மது போதையோட வந்து நிக்காத ஒரு மாநாட்டை நடத்தி காட்ட முடியும்னு நாம் தமிழ் கட்சி களத்துல காட்டுது. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஒழுங்கிடம் இல்லாமல் நீங்கள் மாநாடு முடிந்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்க நாற்காலிகள் அனைத்தும் எடுத்து அடுக்கப்பட்டிருக்கும்.
ஒரு குப்பை இல்லாமல், ஒரு தண்ணி பாட்டில் குடிச்ச ஒரு குப்பை கூட கீழே இருக்காது. அப்படியாக குப்பையை வந்துட்டு சுத்தம் பண்ணி கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படியாக நான் சொன்னது போல இளைஞர்களை கவர்வதுங்கிறது வேற விஷயம். ஆனால் இப்படியான ஒரு புரட்சி இளைஞர்களை உருவாக்குவதுங்கிற அடுத்த விஷயம். அப்படியாக எங்களுக்கு உண்டான இளைஞர்கள் யார் என்பதை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்கே இருக்குது. மற்ற எல்லா கட்சிகளும் நீங்கள் மாநாடு போடும்போது எடுத்து பார்ப்பீங்க. இப்போ கூட எடுத்து யூடியூப்ல பாருங்க, அவங்க மாநாட்டில் என்ன நடக்குதுங்கிறது. அவங்க அந்த இடம் வந்து வெட்டிக்கிளி வந்து போன ஒரு இடம் போல, ஒரு வயல்வெளி போல மொத்தமும் அழிக்கப்பட்ட இடமாக அது மாறுகிறதா, இல்லை வாழைத்தாறு இதெல்லாம் வந்துட்டு பிடிங்கிட்டு போகிறாங்களா, சேரெல்லாம் தூக்கி அப்படியே தலைமையில் வச்சுட்டு ஓடுறாங்களா, இது கிடைச்சா போதுன்றான்னு கொள்ளையடிச்சிட்டு திருடிட்டு போகிறாங்களா, அல்லது எப்படியான நேர்மையாக நிற்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்க. ரெண்டாவது கேட்டா நான் சொல்கிறேன், எந்த கட்சி மாநாட்டில்? எல்லா கட்சி மாநாட்டிலையும் சொல்றேன். நாம் தமிழரை தவிர அத்தனை கட்சிகள் நடத்தும் மாநாட்டையும் எடுத்து பாருங்க. இளைஞரணி மாநாடுன்னு அவங்க எடுத்து நடத்துறதே பாருங்க. டிவிகே மாநாடு நடக்குதுன்னு. டிவிகே மாநாட்டிலயுமா? டிவிகே மாநாட்டில் தான் அதிகமா துண்டு கிடக்கு, செருப்பு கிடக்கு, மிதிச்சு கொள்றாங்க, அந்த அளவுக்கு கிடக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு சீரழிந்து போய் கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் படைகளை மற்றவங்க வச்சிருக்கும் பொழுது எப்படியாக நேர்த்தியாக ஒரு மாநாட்டை நடத்த முடியுங்கிறத களத்தில் காட்டி கொண்டு இருக்கிறது நாம் தமிழ் கட்சி. இதை நீங்க எடுத்து பார்க்க வேண்டாமாங்கிறது தான். இன்னொன்று, ஒரு இப்போ ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னைக்கு தேதியில் இணையத்தில் எடுத்து பாருங்கள், இணையத்தில் மிக வலிமையான படையாக இருக்கக்கூடியது நாம் தமிழ் கட்சி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இணையத்தில் மட்டுமா சார்? இணையத்திலும் களத்திலும். இணையத்தில் ஜென்சி கிட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்கன்னாக்க அந்த களத்திலும் நாம் தமிழ் கட்சி எவ்வளோ தூரம் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, மற்றவர்கள் எல்லோரும் பெய்டு ஐடி விங் வச்சுருக்கிறாங்க, பெய்டு ஐடி விங், வார் ரூம் வச்சுருக்கிறாங்க. வார் ரூம் வச்சு தான் ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணணும்னா அங்கே வார் ரூம் வச்சுக்கணும். ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டு அந்த ட்ரெய்லர் வந்துட்டு வியூஸில் அதிகமாக போகணுன்னா பாட் வைக்கணும், பாட் வச்சு தான் அவங்க வந்துட்டு ட்ரெய்லர்லாம் கொண்டு போகணும். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு ட்விட்டரோட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதென்றால் 24 மணி நேரத்துக்குள்ளே இந்திய அளவில் ட்ரெண்டிங், அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள உலக அளவில் ட்ரெண்டிங் எப்படி கொண்டு போக முடியுது அப்படின்னு நினச்சிங்கனாக்க, ஆர்கானிக்காக அதை கொண்டு போகிறோம் அப்படின்னா இளைஞர் படை அவ்வளவு வலிமையாக இருக்குது. கொள்கை ரீதியாக கொண்டவர்களாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறோம். அந்த இளைஞர்களுக்கு அதிகாரமயப்படுத்தணும்னா சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ ஒரு இடம் வேணுமா வேண்டாம்? உறுதியாக வேணும். அதை நோக்கி தான் நாம் தமிழ் கட்சி பயணிக்குது. ஒருபொழுதும் நாம் தமிழ் கட்சியோ இல்லை மற்ற எந்த கட்சியோ நாங்கள் தோற்பதற்காக நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எந்த கட்சியும் நிற்க போகிறதில்லை. ஆனாலும் நாம் தமிழ் கட்சி ஏன் வந்துட்டு கூட்டணியை நோக்கி போகலை அப்படிங்கிற கேள்வி இருக்குதுனாக்க, கூட்டணியோட போகிறோம், யார் கூட போகலான்னு சொல்லுங்கள். ஒருத்தர் வந்துட்டு பல கோடி ஊழல் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு, ஒருத்தர் வந்துட்டு கஞ்சா போதையை வந்துட்டு அள்ளி விதைக்கிறார்கள், மாணவர்களை சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர்களுக்கு நடுவில் நானும் கூட்டணியை போய் நின்றுட்டு அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் ஐயா சாமின்னு கையை கட்டி நிற்கிறதுக்கு பதிலாக நாங்கள் நிமிர்ந்து நின்று கேள்வி கேட்டு செத்து கூட போகிறோம். ஆனால் அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு அரசியலை புரிதலை உருவாக்கிட்டு போயிடுறோம். அதன் பிறகு வரக்கூடிய தலைமுறைங்கிறவங்க இதை எடுத்து நடத்தி கொண்டு போய் சேர்ப்பார்கள். இது வழி வழியாக கடத்தப்பட்டது. நாங்கள் முதல் ஆள் இல்லை, நாம் தமிழ் கட்சி என்பதை உருவாக்கியவர்கள் நாங்கள் இல்லை. அதை எடுத்துக்கொண்டு ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம் போல நாங்கள் ஓடுறோம், ஒரு ரிலே ரேஸ் போல நாங்கள் ஓடுறோம், அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகிறோம். நாங்கள் தோற்பதனால் யாரும் வந்துட்டு வீணா போகிறதில்ல. இன்னொன்று, இன்னைக்கு என்னால் வெல்ல முடியுமா? திமுக செய்யக்கூடிய அதிமுக செய்யக்கூடிய அதே அரசியலை, ஈவன் தாவேகா செய்யக்கூடிய இதே அரசியலை செஞ்சு என்னால் வெல்ல முடியுமான்னு கேட்டால் வெல்ல முடியும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 கோடி ரூபா 15 கோடி ரூபா செலவு பண்ணால் போதும். எப்படி அது வெல்லணுங்கிறதுக்கு உண்டான எல்லாற்றுக்கும் எனக்கும் தெரியும். ஆனால் இந்த 15 கோடி ரூபா 20 கோடி ரூபா நான் செலவு பண்ணிட்டேன், நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், அடுத்த கேள்வி என்னுடைய என்னவா இருக்கும்னு யோசிங்க. இந்த 15 கோடியை 30 கோடியை எப்படி எடுக்க முடியும்னு இருக்குமா, மக்கள் சேவை பண்ணணுங்கிறது இருக்குமா? அப்போது 15 கோடி ரூபா போட்டுட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு லேப்டாப் மடிகணிகளெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு நபர் அந்த காசை திருப்பி எடுக்கணும்னு நினைப்பாரா, அல்லது உங்களுக்கு நல்லது பண்ணணும்? மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்கறதும் காசை திருப்பி எடுக்க, காசை கொடுக்கறது தான். இவ்வளோ காலமாக பொங்கலுக்கு காசு கொடுக்காம தேர்தல் வருதுங்கும் போது 3000 ரூபா வருதே, எதுக்கு? ஏன் போன பொங்கலுக்கு வரல? அது போன பொங்கலுக்கு நிதிநிலை பற்றாக்குறை. இந்த பொங்கலில் எப்படி அந்த நிதிநிலை சரியாயிடுச்சு? கடன் தொல்லை குறைஞ்சிருச்சா? இன்னும் கடன் அதிகமாகிருக்குல்ல. அப்போ நிதிநிலை பற்றாக்குறை எப்படி வந்து சரிபடுப்பட்டது? ஏன்னா தேர்தல் வருது. தேர்தல் வரும்போது அந்த 3000 ரூபா கொடுத்துட்டோம்னாக்க அது வந்துட்டு இவர்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்ததா நினைத்து கொண்டு நம்ம கொடுப்பார்கள். மடிகணினி ஏன் இவ்வளோ வருஷமாக கொடுக்கல? இப்போ வருதுனாக்கா என்ன அர்த்தம்? எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்தாங்க இதை லஞ்சமாக வச்சுக்கோங்க அப்படின்னு லஞ்சத்தின் ஊன்றுகோலாக தேர்தலை நினைக்கக்கூடிய இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் லஞ்சத்தையே வளர்ப்பார்கள். ஆனால் நேர்மையாளனாக களத்தில் நிற்கக்கூடிய நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாளனாகவே இருப்பேன் என்பதை உறுதியாக சொல்கிறேன். அதுதான் நாம் தமிழ் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய கொள்கை, கோட்பாடு. அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம். இந்த முறை முதல்வர் வேட்பாளராக
அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் கவரும் முதல்வர் வேட்பாளர்கள், ஜென்சியை விடுங்க, ஜென் ஆல்ஃபா வந்தாலும் அவர்களும் கவரக்கூடிய கொள்கைகளை கொண்டுள்ள நாம் தமிழர் கட்சியே இந்த முறை வெல்லும் என்பதை சொல்லி என்னுடைய முதல் வாய்ப்பைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 டாக்டர் கார்த்திகேயன். டாக்டர் கார்த்திகேயன் நாம் தமிழர் சார்பாக பேசியிருக்கார். அடுத்ததாக தாவேகா சார்பில், டிவிகே சார்பில் பேசுறதுக்கு திரு காமேஷ் அவர்களை அழைக்கின்றேன். எனக்கு முன் பேசின அண்ணன்களுக்கும் வந்திருக்கும் அருமை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஒரு குரலோடு ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். அருமை உடையதென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படிம்பாங்க. ஸோ பணநாயகத்தாலேயே இந்த வரும் இத்தனை காலங்கள் அரசியலை நடத்தி கொண்டிருக்கும் 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து ஒரு ஜனநாயகமாக தேர்தலை சந்திக்கக்கூடிய, அதுவும் இளைஞர்களை தன் பக்கம் வசித்து கொண்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய, ஏன்னா தாவேக்காவை பொறுத்த மட்டும், விஜயனா பொறுத்த மட்டும் இளைஞர்கள் தான் ஒரு மாபெரும் சக்தி. இந்த தலைப்பே அதுதான், அதை நோக்கி தான் இங்கே பயணிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் படையை தன் பக்கம் வெற்றி கொண்டு இந்த தேர்தலை சந்தித்து ஒரு மாபெரும் வெற்றி அடையிறதுக்காக ஒரு என்ன சொல்லலாம், எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அரசியல் புரிதலை உண்டாக்குகிறார்ன்றதே சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா இளைஞர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நாட்களாக, சில ஆண்டுகளாக அவங்க வெறும் வீடியோ கேம்ஸு, சினிமாக்கள், ஸோ இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளிலே இருப்பாங்க. அரசியலே அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியான ஒரு தேவையில்லை. அது அவுட் ஆஃப் சிலபஸ். சினிமாக்களா? இல்லை, நான் சொல்கிறது அதுதான். அரசியல் அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்தவர்கள் நான் சொல்ல வருது. அவுட் ஆஃப் சிலபஸாக பார்த்த இளைஞர்கள், நீங்கள் சொல்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஜென் 2K கிட்ஸாக இருக்கட்டும், ஜென் ஆல்ஃபா கிட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் நீங்கள் யாரெல்லாம் இருந்தவங்கள இன்று 5 முதல் 10 நிமிடம் வரை அரசியலை உற்று நோக்கக்கூடிய, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இளைஞர்களை அரசியல் வயப்படுத்தின முதல் தலைவராக எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசன்ட் டைம்ஸில் இருக்கிறது விஜயண்ணாவை தான் நான் பார்க்குறேன். அது தாவேகா 15 வருஷமா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறதா அவர் சொல்றாரு. அதுதான் சொல்ல வரல. திமுக ஜனநாயகம்ன்றது 51%. அந்த 51% யார் பெறுகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சியில் அமர முடியும். அதுதான் ஜனநாயகத்தை வெல்லும் கூடிய ஒரு சக்தியாக பார்க்கப்படுகிறது. 2% பண்றேன், 8% பண்றேன், 4% பண்றேன் அப்படின்லாம் கணக்கில் வராது. இதில் யார் 8 யார் 4? இல்லை, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது பொதுவாக தான் சொல்கிறேன். நான் யாருமே சொல்ல பர்சன்டேஜ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்று நீங்கள் எடுக்கும்போது எங்கே பார்த்தாலும், ஸோ இன்றைக்கி ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா காசு கொடுக்காம நீங்கள் சொல்கிற ஸோ கால்டு குவார்ட்டர் கோழி பிரியாணி எதுவும் கொடுக்காம ஒரு 15 லட்சம் பேர் வரக்கூடிய அளவுக்கு தன்னிச்சையாக பெண்கள் வராதீர்கள், முதியவர்கள் வராதீர்கள் சொல்லியும் அதை தாண்டி எங்கேயாவது அரசியல் கட்சி பார்த்துருக்கீங்களா? சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்களோ? இல்லை, அதுதான் சொல்ல. இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்க, அது எந்த லெவலில் கேட்குறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். ஏதாவது அரசியல் கட்சி அனைவரும் வாரீர், அனைத்திரண்டு வாரீர் இப்படி தான் சொல்லி பார்த்துருக்கீங்க. ஆனால் இவர்கள்லாம் வராதீர்கள் சொல்லியும் இதை தாண்டி இன்றி அங்கே பார்த்தீங்கன்னா 99.9% இளைஞர்கள் தான். ஸோ ஒரு இளைஞர்கள் யாரை நோக்கி பயணிக்கிறார்கள், யார் 2026 முதல்வர் வேட்பாளராக விரும்புகிறார்கள் அப்படின்னா அது கண்ணை மூடிட்டு எழுதலாம், அது விஜயண்ணா, தாவேக்காவின் தலைவர் விஜயண்ணா அப்படின்றது இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இங்கே நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த 2026 நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த தேர்தல்கள் கிட்டத்தட்ட ஒரு பைபோலரைசேஷனாக இருக்கும். ஒன்று திமுகவா அதிமுகவா அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை தாவேக்காவும் கூட வருது. ஸோ 51% யார் வாங்கணுன்ற இருக்கும். இப்போ 2 பேரில் யாரோ ஒருத்தர்னா 51% தான் வரும். ஆனால் இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேர், திமுக, தாவேக்கா, அதிமுக 3 பேர் ஒரு மும்முனை போட்டியாக மாறுது. விஜய் அவர்கள் சொல்றாங்க தாவேக்காவை திமுகன்னு சொல்றாரு. அப்போ அங்கே பைபோலரைசேஷன் போட்டி, அதாவது எடுக்கக்கூடிய இது போட்டி அப்படிதான். நாங்கள் சொல்ல வருது என்னன்னா, ஜனநாயக முறைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டி களத்தில் நிற்கிற அந்த 2 முனை திமுகவா அதிமுகவான்னு இருந்ததை தாண்டி இன்னைக்கு தாவேக்காவும் ஒரு அந்த இடத்துல ஒரு சமமாக ஒரு சக்தியாக போட்டியாளராக உள்ள வந்திருக்கு. காம்படிஷன் பிட்வீன் த 3 இன்னைக்கு வந்துருச்சு. நாம் தமிழர் அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவங்க இருந்திருக்காங்க களத்தில், அது எப்படி இருந்துச்சுன்றது நீங்கள் இருந்திருக்காங்கன்னு போயிட்டீங்க. ஆமாம், அப்படிதான் நாங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ 2வது தாண்டி இப்போ இந்த இளைஞர்கள் நீங்கள் சொல்லும்போது 2026 கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் 20 லட்சம் பேர். ஸோ யூத் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா, இளம் பெண்களோட ஓட்டு அந்த 21லேருந்து 35 வரைக்கும் எடுத்திங்கன்னா அது ஒரு 60 லட்சம். ஆண்கள் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் 1,30 லட்சம் இளைஞர்கள் வாக்குகள் இந்த 2026 இருக்குது. இது வரும் காலங்களும் அப்படி தானே. அது யங்ஸ்டர்ஸ், அதாவது 2021க்கும் 2026 இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் தான் இந்த முறை
இப்போது நிறையா பேர் இப்போ அண்ணா பேசும்போது கூட சொன்னால் இளைஞர்கள் 1% தான், அவர்கள் மட்டுமே தேர்தலை வந்து முடிவெடுப்பார்கள் கிடையாதுன்றாங்க. இந்த முறை இளைஞர்கள் தான் யார் ஆட்சியில் வந்து உட்காரணுன்ற முடிவெடுக்கக்கூடிய சக்தியாக, டிசைடிங் ஃபேக்டராக இருக்கார்கள். இது ஒரு படி எப்படி போயிடுச்சு அப்படின்னா, போன முறை இந்த தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த தேர்தலாக இருக்கட்டும், நீங்கள் ஜென்ரலாக எடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லுவாங்க, போயிட்டு வாக்களிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்குன்னா கணவன் சொல்லுவார், மனைவி கேட்பாங்க. ஆனால் இந்த முறை இளைஞர்கள் தன் தாயிடம், தந்தையிடம், தாத்தா பாட்டி எல்லார்கிட்டையும் யாருக்கு வாக்களிக்கணும்னு இளைஞர்கள் அவர் வீட்டில் சொல்கிற அளவுக்கு மாறி இருக்கு. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்ன சொல்கிறாங்க? தாவேக்காக்கு வாக்களிங்க, எங்கள் விஜயனாக்கு வாக்களிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துச்சு. ஒரு மாற்றத்தை கொடுங்க, அந்த மாற்றம் இவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை இளைஞர்களிடம் விதைச்சிருக்காரு. அந்த விதை அந்த விதைச்சதோட பலன் தான் இன்று இளைஞர்களே நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதல்வர் வராரு, அந்த கான்வாய்க்கு ஏற்ற மாதிரி கூட நின்றுக்கிட்டு தாவேக்காக்கூடிய காமிச்சிக்கிட்டு அவ்வளோ தைரியமாக நிற்கிறாங்க இளைஞர்கள். வேற ஒரு படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் போயிட்டு அங்கேயும் தாவேக்கான்ற வார்த்தைகள் தான் பேச பொருளாக மாறுது, கத்துறாங்க. நீங்கள் எங்கே போனாலும், எந்த இடத்துல போனாலும் இது வந்து ஒரு எழுச்சி. இது வந்து அது வந்து சமுதாயத்தில் நடக்கிற ஒரு எழுச்சி. இது எங்கேயுமே காசு கொடுத்தோ இல்லாட்டி வந்து நீங்கள் சொல்கிற சோகால்டு பணம் கொடுத்து அந்த இடத்துல வந்து இன்ஆர்கானிக்காக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக கிடையாது. நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் தன்னெழுச்சியாக, இது வந்து இளைஞர்கிட்ட இருக்கிற ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்குறோம். இந்த மாற்றம் தமிழகம் ஃபுல்லாக, இது இங்கே மட்டும் இல்லை, பெண்களுக்கும் சேர்த்து வந்திருக்கு. நீங்கள் ஒரு குடும்பத்தில் நீங்கள் எடுத்தீங்க வச்சிங்க 2 கோடி குடும்பம் இருக்குன்னா இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டு கன்ஃபார்ம்டாக இருக்குது. இது நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் போய் கேட்கலாம், யார் கேட்டாலும் என் ஓட்டு வந்து தளபதிக்கு தான்ப்பா, என் ஓட்டு விஜயனாக்கு தான் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்குள்ளே வராங்க. நீங்கள் இப்போ இவங்க எல்லாரும் நான் யூத் அப்படின்னு பேச வர்றதுனால நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்தீங்க நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். எந்த அளவுக்கு இந்த திராவிட அரசியல் எப்படி ஒரு இதுவாக இருக்குன்னு. ஏன்னா சில நாட்கள், ஏன்னா இதெல்லாமே கவனிக்கிறாங்க இப்போ இளைஞர்கள். 2 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் பாயிண்ட்டு, சென்ற ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக ஆட்சி செய்யும்போது திமுக வந்து பல குற்றச்சாட்டுகள், பல ஊழச்சாட்டுகள் இதே கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு தனி நீதிமன்றம் அமைத்து அனைவரையும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவரைக்கும் செஞ்சாங்களா? செய்யலை. இப்போது இந்த ஆட்சியில் இவர்களோட ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒரு பட்டியலிட்டு கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஒருத்தரை கூட விட மாட்டோம், எல்லாரையும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்றாங்க. மாறி மாறி இரு அரசியல், இந்த திராவிட அரசியலாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இவங்க தான் உண்மையிலே ஏ டீம் அண்ட் பி டீம். என்னை பொறுத்த மட்டும், எங்களை பொறுத்த மட்டும். யாருக்கு ஏ டீம் பி டீம்? அது 2 பேரும் ஏ டீம் பி டீம். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சிங்க, அது யார் ஏ யார் பி. ஏன்னா முதல்ல திமுக ஆரம்பிச்சதுனால அவங்க ஏஆ இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அதிமுக வந்தால பிஆ இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இவர்கள் கூட தான். அதனால் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லலாமே தவிர அதற்கான நடவடிக்கைகளோ அதற்கான எந்த ஒரு திட்டங்களையோ, திட்டங்கள் இதுக்கான நடவடிக்கைகளையோ இல்லைனா இந்த ஊழல் குற்றச்சாட்டு சார்பாக எதுவுமே செய்யறதுக்கூடிய இடத்துல இல்லை. இப்போ இவங்க சொல்கிறாங்க படிப்பில் முதலிடம், இதில் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம், இந்த இது கொண்டு வந்திருக்கோன்றாங்க. ஒரே ஒரு இது யங்ஸ்டர்ஸ்க்கு யூத்துன்ற ஒரு விஷயத்துக்காக நிறையா விஷயங்கள் இருக்குது. 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இப்போ அண்ணா சாதிக் பாஷானோட நம்ம உட்காந்து சைதை சாதிக்கோட என்ன பேசினோன்னா 505 தேர்தல் வாக்குறுதியும் உட்காந்துக்கிட்டு அக்குவர் ஆணிவரையாக எது செஞ்சாங்க, எது செய்யலை, என்னென்ன குறைபாடு நிறைன்னு எல்லாத்தையும் பேசிடலாம் நம்ம ஃபுல்லாக. பட் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். முக்கியமாக இவங்க எடுத்தது நீட். அண்ணனும் நீட் பற்றி பேசினதுனால சொல்ல வரேன். 7.5% இதை ஒதுக்கீடு கொடுத்தாரு, அது கரெக்ட். ஏன்னா அதில் அதாவது என்னன்னா 321வது தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தது 7.5% இட ஒதுக்கீடை 10% மாற்றுவோம் சொல்லி சொன்னாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அப்போ 2.5% கூடுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 345 பசங்க கூடுதலாக வருவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிகமாக மெடிக்கல் காலேஜ் தமிழகத்தில் தான் இருக்குது. ஸோ 13,800 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு சேர்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து 7.5% போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1035 பசங்க. ஸோ இந்த 2.5% கூட்டினீங்க அப்படின்னா 345 பேர் ஏறுது அப்படின்னா இந்த 5 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அது ஒரு 1725 பேர் வருது. இந்த உண்மையிலேயே இவங்கள் இளைஞர்கள் மேலேயும் படிப்பு மேலே சொன்னார்ல, எங்களை மாதிரி படிப்புக்கு வந்து எங்களை மாதிரி கல்வி, நீ படி, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன்னோட ஒரே லட்சியம் வந்து படிப்பு தான் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அப்படி இருந்து இந்த 2.5% நான் செய்யலை. நீங்கள் நீட்டுக்கு போராடுறீங்க, வாங்கினீங்க, நீங்கள் சட்டையில் வந்து கோர்ட்டில் போயிட்டு சட்ட ரீதியாக போராடுறீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த 2.5% நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு எந்த ஒரு இதுவும் வாங்கணுன்ற அவசியம் இல்லையே, நீங்கள் ஏன் செய்யலை? அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு இந்த மருத்துவ இதில் இருக்கிற ஏழை மாணவர்கள் படிக்கணுன்ற எண்ணம் கிடையாது, அதில் இருக்கும் வர்த்தகத்தை
உங்களுக்கு பாதிக்குதுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இங்கே இருக்கிறதாக காட்டப்படுகிறது. இந்த ஒரு ரீசனுக்காக தான், ஏன்னா நான் பேசணும்னா நிறையா பேசுறதுக்காக இல்லை, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் யூத் அப்படின்ற வரும்போது இன்று இளைஞர்கள் எப்படி பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் அதை கொண்டு வந்தோம், இது எல்லாமே வெறும் இலவச திட்டங்களாக இருக்குது. மாதம் நான் 1000 ரூபா கொடுத்துட்டேன், நான் மடிக்கணக்கு கொடுத்துட்டேன், மடிக்கணி கொடுத்துட்டேன், நாங்கள் அதை படிக்க வச்சுட்டோம், இதுக்கு போய் ஃப்ரீ பண்ணிட்டோம். திரு விஜய் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டாரு. அதுதான் இப்போ தேர்தல் வாக்குறுதி. நீங்கள் தெளிவாக முதல்ல இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி 15 நாள் முன்னாடி பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தாரு. முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார், அடிப்படையாக வாழ வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு ஏற்ற வேலையை நான் உண்டு பண்ணுவேன் அப்படின்ட்டார். அது இல்லாமல் பட்ட படிப்பு வரை கண்டிப்பாக அதை கட்டாயமாக கல்வி ஆக்கிறதுக்கான நடைமுறை சாத்தியங்களை நான் கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி தேர்தல் வாக்குறுதிகள் வரும்போது, ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் சான்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொன்னாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. அது மூலமாக என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இன்று வரை இந்த 60 ஆண்டு கால திராவிட அரசியல் ஆட்சியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 51% தான் இவர்களோட GER ரேஷியோ இருக்குது. ஆனால் 100% ஆட்சிக்கு வந்தவுடன் 5 வருடத்தில் அதை சாதிக்கக்கூடிய பல திட்டங்கள் தாவேகா கிட்ட இருக்குது. அதோட முதல் கோட்பாடாக, அது முதல் இது அறிக்கையாக தான் அவர் சொன்னார், பட்டப்படிப்பு வரை இலவசமாக்குவோம், கட்டாயமாக்குவோம், அதற்கான வேலைகள் எடுப்போம் சொல்லியிருக்காரு. அவர் தேர்தல் வாக்குறுதியில் வரும்ன்றதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அந்த பாயிண்ட் என்னன்னா, அவரோட பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் பொருளாதார ரீதியாக இலவசங்கள் கொடுத்து வெறும்னா இப்படி கொடுத்து வாக்களிசில் மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக மக்களையும் சமுதாயத்தையும் மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வருவேன்னு தான் சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்துக்கான வளர்ச்சி. அதனால இளைஞர்கள் வந்து விஜய்க்கு வாக்கு இளைஞர்கள் அதுதான் சொல்றேன். இப்போ இளைஞர்கள் அரசியலே பார்க்காத இளைஞர்கள் முதல் முறையாக அரசியலை நிறைய உத்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அரசியல் நோக்கம் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் கொடுக்க போகிற அந்த இலவசங்கள் எதிர்பார்க்கல, எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய என்ன மாதிரி திட்டங்களை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, எங்களை எப்படி வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க போகிறீங்க, எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி நீங்கள் வந்து ப்ராடன் பண்ணி கொடுக்க போகிறீங்க. நாங்கள் எதிர்பார்க்கும் ஒரு இளைஞனுக்கும் ஒரு கனவு இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது. இந்த லட்சியத்தையும் கனவையும் சாதிக்கக்கூடிய வகையில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்க்க போகிறீங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இளைஞர்கள் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதை வந்து எங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் வரும்போது நிச்சயமாக தெரியும். ஏன்னா இப்போ இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது எங்களுக்கு இன்னும் அது வரல. ஸோ வரும் காலங்களில் நிச்சயமாக பொங்கல் முடிஞ்சு இந்த February 1st வீக்கில் நிச்சயமாக கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்தவுடனே கண்டிப்பாக தேர்தல் அந்த ஃபீவர் ஆரம்பிக்கும் போது, எலெக்ஷன் ஃபீவர் வரும்போது கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகளை இளைஞர்களையும் பெண்களையும் முக்கியத்துவம் படுத்தி, இந்த இலவசம் நீங்க சொன்னீங்க, சலுகைகளுக்கு நான் எதிரானவன் அல்லன்னு திரு விஜய் அவர்கள் பேசல. இல்லை அதுதான், அது வந்து நாங்கள் சொல்கிறது வந்து இலவசத்துக்கும் சலுகைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இப்போ இலவச லேப்டாப் கொடுக்கறது வந்து சலுகை இல்லை. இல்லை அதாவது அதுதான் சொல்கிறோம் இல்லை, நாங்கள் மறுபடியும் நீங்கள் ஒரு திட்டத்தை மட்டும் நாங்கள் சொல்ல, ஓவராலாக எல்லா திட்டத்தையுமே பேசுகிறோம். நாங்கள் பொருளாதார ரீதியாக அப்படின்னு தான் சொல்கிறோம். இங்கே நீங்கள் படிக்கிறதுக்கே காசு கொடுத்து, இப்போ சொன்னாங்க படிக்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே குடிக்கிறதுக்கு தானே காசு கொடுத்துட்ருக்கீங்க, என்கரேஜ் பண்ணிட்டுருக்கீங்கல்ல. நேற்றுக்கு இருந்தது இன்றைக்கி 5 வருஷத்தில் இவங்களோட தேர்தல் வாக்குறுதி மறுபடியும் போனால் அது வரும். முதல்ல என்ன 2021 டாஸ்மார்க்கோட வருமானம் என்னவா இருந்துச்சு, 2025 டாஸ்மார்க்கோட வருமானம் என்னவா இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கணும், நீங்கள் BLAவோட மீட்டிங்கில் வந்து எல்லாருக்கும் பீர் பாட்டில் தான் வச்சிங்க, வாட்டர் பாட்டில் வைக்கல, சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன மாதிரியான என்கரேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு கட்சியை பார்த்துட்டு தான் இருக்கான் இன்று வலைத்தளங்கள் மூலமாக. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த இப்போ ஒரு கட்சியிலையும் ஒரு வார் ரூம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு சோஷியல் மீடியா டீம் ஒன்று ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் கட்சியை மொத்த சோஷியல் மீடியாவாக வர்ச்சுவல் வாரியர்ஸாக ஒருவரும் தனித்தனி முறை ஒரு இளைஞனும் தனக்கு விரும்பின போல் அதாவது வந்து கிட்டத்தட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ எல்லாருமே சேர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல தான் இங்கே வருது. எப்போ களத்துக்கு வராருன்னா எல்லாரும் கேட்குறாங்க. களத்துக்கு வந்ததுனால சார் இதெல்லாம் நடக்குது. அரசியல் மாற்றமே அவர் களத்துக்கு வந்ததுனால தான் நடக்குது. அவர் களத்துக்கு வராமல் நடக்கல. நீங்க இப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. 2026 ஏப்ரல் மாதம் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் உங்களுக்கு என்னன்றது காட்ட போகுது. நன்றி.